அஸ்ஸலாமு அலைக்கும். டே 28 அன்னைக்கு சஹருக்கு அப்பளம், முட்டை, அப்புறம் சுண்டைக்காய் போட்டு வத்தானம். இஃப்தாருக்கு இந்த மொஹப்பத் கா ஷர்பத் தான் இப்போ ஃபேமஸா இருக்கு இல்லையா? யூடியூப்ல இருந்தாலே. அதுதான் செஞ்சிருந்தோம். அப்புறமா வாட்டர்மெலன், டேட்ஸ், சமோசா, கடல் பாசி, ஜவ்வரிசி கஞ்சி, அப்புறமா நோம்பு கஞ்சி தான். அந்த ஷர்பத் நிஜமாவே சூப்பரா இருந்துச்சு. இஃப்தார் முடிச்சுட்டு ஊருக்கு போறதுக்கு கிளம்பிட்டேன். ஹஸ்பண்ட் தான் அழைக்க வந்திருந்தாங்க. மதியானம் 3 மணிக்கு மேல தான் ஒரு 1/4 கிலோ ப்ரௌனீஸ் லேப் வேற ஆர்டர் வந்துருந்துச்சு இதுக்காக. அதையும் குயிக்கா முடிச்சுட்டு பேக் கூட பண்ணல. அம்மாவ பண்ண சொல்லிட்டு நாங்க ஊருக்கு கிளம்பிட்டோம் டைம் ஆயிடுச்சுன்னு. கஸ்டமர் நல்ல ஃபீட்பேக் தான் குடுத்துருந்தாங்க. டே 29 அன்னைக்கு சஹருக்கு வந்து எரவஞ்சேரி மத்தா மந்தி தான். அன்னைக்கு மத்தியானம் போலலாம் வந்து ஈத்க்காக வீட்லாம் கிளீன் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் வந்து ரைட் சைடு வந்து ஊர்லேருந்து வரும்போதே மெஹந்தி போட்டுட்டேன். அன்னைக்கு நான் லெஃப்ட் சைடு மட்டும் போட்டிருந்தேன். இஃப்தாருக்கு வந்து மாதுளம்பழம், அப்புறம் நோம்பு கஞ்சி, கொண்டைக்கடல மசாலா போட்டது, அப்புறமா நொங்கு ஜூஸ் பெரிய தான். பையனுக்கு வந்து இந்த இளமருதாணினா ரொம்ப பிடிக்கும் அந்த ஸ்மெல்லாம். அவனுக்கு குள்ளங்கையிலயும் இந்த கோப்பி மட்டும் வச்சு விட்டுருந்தோம் 2 பசங்களுக்குமே. அன்னைக்கு பிரேயருக்கு நேரத்தோட போக தான் டைம் இருக்கும் இல்லையா? அதனால நைட்டே வந்து சலாச்சுமா வட்டலப்பமும், மட்டன் கிரேவியும் வச்சுட்டாங்க. சரி நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். டேக் கேர். பாய்.